கண்ணெதிரே தோன்றினாள். இவ்வளவு நேரமா நீ புதிர் போட்டுட்டு தான் இருக்க. என்ன விஷயம்னே சொல்ல மாட்ற. தயங்காம சொல்லு சக்தி. நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப யாரோ ஒருத்தவங்க மேடம் மேடம்னு கூப்பிட்டாங்க. நான் போய் யாருன்னு கேட்டதுக்கு நான் ருத்ராமாவோட ஆபீஸ்ல இருந்து வரேன், என்னோட பேர் நேத்ரான்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அவங்க எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும்னு சொன்னாங்க. தண்ணி எடுக்கலான்னு கிச்சனுக்கு வந்தப்ப நான் கால் தவறி இதோ இங்கதான் கீழே விழுந்துட்டேன். அவங்க தான் கை கோர்த்து என்னை தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பார்சல் கொடுத்து ஃபாரின் கரன்சிய இந்தியன் கரன்சியா ருத்ராமா மாத்திட்டு வர சொன்னாங்க. அது வீட்டுல இருக்கிற உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு சக்தி? எல்லாமே நல்லதானே நடந்திருக்கு. ஐயோ பிரியா, நீ வேற. பிரச்சனையே அதுக்கப்புறமா தான் இருக்கு. என்ன பிரச்சனை? ருத்ராமா வீட்டுக்கு வந்ததும் நான் தான் அந்த பார்சல் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்கள பிரிச்சு பார்த்தாங்க. ஆனா அதுல பணத்துக்கு பதிலா கலர் கலர் காகிதமா இருந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட விளக்கமா சொன்னேன். ஆனா ருத்ராமா அந்த நேத்ரா மேடத்துக்கு கால் பண்ணாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நான் இன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல தான் இருந்தேன், நான் எதுக்கு மேடம் அங்க வர போறேன்னு சொல்லிட்டாங்க. சிவா சாரும் வழக்கம் போல என்ன கண்ணா பின்னான்னு திட்டாரு. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனது யாரா இருக்கும் தான் என் தலைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை முறை யோசிச்சாலும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பிரியா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சக்தி. முதல்ல முடிஞ்சு போன எதை பத்தியும் யோசிக்காம நீ போய் படுத்து தூங்கு. நீ தூங்கி எழுந்ததும் நீ இதை மறந்துடுவ. வா போய் படுக்கலாம். பாத்தீங்களா மம்மி, எப்படி ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு? பணம் கொடுத்து அந்த நேத்ராவை இங்க வந்து நடிக்க வச்சது நான். நடிக்க வச்சது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி சிசிடிவில ஒரு ஆள் வந்துட்டு போனதுக்கான தடயமே இல்லாம ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டேன். இந்நேரம் அந்த சக்தி வந்துட்டு போனது யார் என்னன்னே தெரியாம இந்நேரம் பித்து புடிச்ச மாதிரி ஆயிருப்பா. சூப்பர்ரா சந்தோஷ். நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன், ஆனா நீ வேற லெவல்ல பண்ணிட்ட தெரியுமா? இதே மாதிரி அந்த சக்தியை நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ உண்மையாவே முழு பைத்தியம் ஆயிடுவா. டோன்ட் வரி மம்மி, கூடிய சீக்கிரமே அவளை நம்ம முழு பைத்தியமா ஆக்கி விட்டுருவோம். நம்பரை என்கிட்ட காமிச்சு அத்தை ஏதோ சொல்ல தொடர்ச்சியா முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப பேனிக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கும் அத்தைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அத்தையால இப்ப பேச முடியலனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நாம அத்தைய பத்தி பேசினா நமக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிய வரும். Not reachable. The mobile number you have dialed is possibly not reachable. அத்தை விஷயத்துல நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சாலும் அதை முழுசா தெரிஞ்சுக்க முடியாம இந்த மாதிரி அறகுறையாவே நிக்குது. கூடிய சீக்கிரம் ஏதாவது ரிஸ்க் எடுத்தாவது இதை நாம கண்டுபிடிக்கணும்.
இங்க இருக்க சக்தி. பூஜை ரூம்ல வேலை பாக்குறியா? பிரியா, பூஜை ரூம்ல ஏன் தனியா வேலை பாக்குற? கூட நானும் ஹெல்ப் பண்றேன். என்னோட ரூம்ல வாட்டர் பாட்டில் ஜக்குன்னு எதுலையுமே குடிக்க தண்ணி இல்ல. கொஞ்சம் வந்து ரீஃபில் பண்ணி கொடு. பிரியா, நீங்க பார்த்துட்டு இருந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. சக்தி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்த தாகத்துக்கு தண்ணி கொடுத்து சரி பண்ணிட்ட. ஆனா உன்னை அடையணுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க என்னோட மன தாகத்துக்கு இப்ப வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறிய சக்தி. அப்புறம் கார்ல வந்துகிட்டு இருக்கப்போ எஃப்எம்ல பொண்ணுங்களோட சைக்காலஜிய பத்தி ரொம்ப ஜாலியா பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. சரி, என்னதான் சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கலாமேன்னு பார்த்தா நீ என்கிட்ட எப்படிலாம் ரியாக்ட் பண்றியோ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ரியாக்ட் பண்ணா அவன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாமே. ஆனா பொண்ணுங்க அத உடனே வெளியே ஓப்பனா சொல்லிட மாட்டாங்களாமே. எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி ஓவரா சீன் போடுவாங்களாம். ஆனா அதை நம்ம விடாம தொடர்ந்து ட்ரை பண்ணா ஒரு கட்டத்துல அவங்க நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவாங்களாம். இப்ப தெரியுதா சக்தி, நான் ஏன் உன்னை விடாம துரத்துறேன்னு? எப்போவாவது ஒரு மூட்ல இது பழ நழுவி அப்படியே பால்ல விழாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சக்தி. அப்படியா சொன்னாங்க? நான் கூட இப்பதான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ கேட்ட அதே எஃப்எம் சூப்பர் மார்க்கெட்லயும் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல இந்த டாபிக்க பத்தி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த ஒரு பொண்ணு கால் பண்ணி பேசிட்டு இருந்தா. அந்த பொண்ணு கிட்ட என்ன செஞ்சதுனால எதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொன்னதும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன் சக்தி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு பேசினா உனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சு? அந்த பொண்ணோட புருஷனுக்கு திடீர்னு பழசெல்லாம் மறந்து போச்சாம். ஏற்கனவே அந்த பொண்ணு மேல வெறி பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்த அவ புருஷனோட தம்பி ஒரு நாள் வீட்ல யாரும் இல்லாதப்ப அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணானாம். இவ்வளவு நிறைய வாட்டி இவன் இப்ப திருந்துவான் அப்ப திருந்துவான்னு அட்வைஸ் பண்ணி பொறுத்து பொறுத்து பாத்திருக்கா. ஆனா மறுபடியும் அவன் அதே தப்பதான் பண்ணிட்டு இருந்தானா. இப்ப அவகிட்ட அவன் தப்பா நடக்க வந்தப்ப அவ பொறுமையா சொல்லியிருக்கா. அவனும் கேட்காம அத்துமீறினதுனால பக்கத்துல காய்கறி வெட்டுற அருவாள் எடுத்து அவனோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாலாம். அப்புறம் கோர்ட்ல அந்த பொண்ணு தன்னோட கற்பை காப்பாத்துறதுக்காக தான் இந்த தப்ப பண்ணி இந்த கொலையை செஞ்சிருக்கான்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்களாம். அந்த எஃப்எம்ல கூட கொலையும் செய்வாள் பத்தினிங்கிற டைட்டில கொடுத்து அவளை பாராட்டினாங்களாம். தேவைப்பட்டா அந்த பொண்ணு செஞ்சதை நானும் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல.
பிரியா. சக்தி, தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டியா? ஆ பா, வெளியில வெயில் பயங்கரமா அடிக்குது. இந்த டைம்ல ஸ்கூல் போற பசங்க, ஆபீஸ் போற பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப பாவம்ல. அப்ப மத்தவங்களாம் பாவம் கிடையாதா சக்தி? ஐயோ, அவங்கவங்க வேலைக்கு அவங்கவங்க ஓடிதான் ஆகணும். சரி, மார்க்கெட் போனியா? என்னாச்சு சக்தி? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒண்ணு விடாம எல்லா சாமானியும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இத கொடு. உனக்கும் ரத்தினத்துக்கும் பிறந்த பொண்ணு அந்த சக்தி கிடையாது. ஏண்டி வீட்டு வேலை பார்க்க போன கழுத உனக்கு பணக்கார மாப்பிள கேக்குதா? இன்னைக்கு உன்னை அடிச்ச கொன்னுறாடி. நடிக்க வந்த என்னையே கமலான்னு நினைச்சு அவன் கொல்ல பார்த்தான்னா எங்க அக்கா கமலாவ அவன் தானே கொலை பண்ணியிருப்பான். இந்த போட்டோ உடைஞ்சது மாதிரி ஒரு நாள் உன்னோட பேராசை கனவு எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சு அந்த ருத்ராம்மா கையாலேயே உனக்கு தண்டனை கொடுக்க வைக்கல என்னோட பேரு சீதா இல்ல. நம்மளை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ம பாசிட்டிவா இருந்தா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சோமோ அதை நிச்சயமா அடைஞ்சிருவோம். இந்த உலகமே நம்மள பாசிட்டிவா நம்பினாலும் நாம நம்மள நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுக்குள்ள நினைச்சத எப்பவுமே அடைய முடியாது அத்தை.
சக்தி நீ வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் எல்லாம் வெளியே எடுத்து வை. சாம்பார் பருப்பு வேணும். ஆ இதோ எடுத்து வைக்கிறேன். பிரியா, மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்த பைய இங்கதான் வச்சேன். திரும்ப வந்து பார்த்தா வச்சுட்டு போன பைய காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? இல்லையே சக்தி, நான் எதுவும் பார்க்கல. எங்க போச்சு? இங்கதானே வச்சோம். என்னாச்சு சக்தி? இங்கதான் வச்சேன் பிரியா. எங்க போச்சுன்னு தெரியல. என்னடி என்னாச்சு? காலையில இருந்து நானும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ரெண்டு பேரையும் பார்த்தா வேலை செய்யற மாதிரியே தெரியலையே. திருவிழால எதையோ காணாம போட்டுட்டு தேடுறவ மாதிரி எதையோ தேடிட்டே இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ எதை வேணாலும் தேடிட்டு போ. அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மார்க்கெட் போறதுக்கு காசு கொடுத்தோமே, பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்ப கடைக்கு போயிட்டு வந்தாலும் பில்ல கொண்டு வந்து கொடுப்ப, இல்ல என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு என்கிட்ட காட்டுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? ஹே, முதல்ல வாங்கிட்டு வந்த பொருளை காட்டு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பில்ல கொடு. நீ வாங்கிட்டு வந்த பொருளும் பில்லுல இருக்கிற அமௌண்ட்டும் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இல்ல அது என்ன? பில்லு எங்கன்னு தானே கேட்டேன். என்னாச்சு உனக்கு? பாதி வார்த்தை பேசுற, பாதி வார்த்தையை முழுங்கிடுற. பில்லு இருக்கா இல்லையா? நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி தான் நான் கையில பையோட வந்தேன். நான் அந்த பைய கொண்டு வந்து கிச்சன்ல தான் வச்சேன். இப்ப திரும்பி வந்து பார்த்தா அங்க வச்ச பைய காணோம். இந்த மாதிரி நூதனமான திருட்டெல்லாம் எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்த பொருளை இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சியா, இல்ல அப்படியே கொண்டு போய் உன் வீட்ல வச்சுட்டியா? என்ன நீ? அண்ணி, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? மளிகை சாமான் வாங்க என்கிட்ட பணம் கேட்டா, நானும் கொடுத்தேன். இப்ப மளிகை பொருளும் இல்லன்றா, பில்லும் இல்லன்றா. என்ன சக்தி இது? வர வர எல்லாத்துலயும் இவ்ளோ கவனக்குறைவா இருக்க. இப்பெல்லாம் நீ நீயாவே இல்ல, ஏதோ ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க. இவர் வள வளன்னு பேசாம நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பொருள் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இல்லனா ஏதோ ஒரு ஞாபகத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா? இல்ல சார், நான் சத்தியமா வாங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். நான் அந்த பைய கொண்டு வந்து இதோ கிச்சன்ல தான் வச்சேன். என் பொண்டாட்டி இருக்காளே, நல்லா இருக்கிறவங்கள கூட மென்டல் ஆக்கிடுவா. இவளே கூட அந்த பையன் எங்கேயாவது தூக்கி வச்சுட்டு சிவா கிட்ட திட்டு வாங்கி விடணும்ன்றதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணாலும் பண்ணுவாளுங்க. கொஞ்சம் அசந்தா இந்த மாதிரி வில்லங்கத்துல நம்மளையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாளுங்க. வழக்கம் போல சைலண்டா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சக்தி, நீ நல்லா யோசிச்சு பாருமா. பொருள்லாம் வாங்கிட்டு ஆட்டோல வரும்போது ஒருவேளை மறந்து ஆட்டோல வச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லங்க ஐயா, ஆட்டோ பிடிச்சலாம் நான் வரல. பொருள் எல்லாம் வாங்கிட்டு நடந்து தான் வந்தேன். சார் சார், யாருப்பா? என்ன வேணும்? மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன் சார். சரிப்பா, கொண்டு வா. சார், போனை பார்த்துக்கிட்டு பொருளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதான் நானே கொண்டு வந்தேன் சார். சரி தம்பி, நீ வச்சுட்டு போ. சரிங்க சார், நான் வரேன். சக்தி, நான் தான் ஏற்கனவே சொன்னல, இப்பெல்லாம் நீ நீயாவே இல்லாம வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்குன்னு. இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. பையெல்லாம் மறந்து கடையிலேயே வச்சுட்டு வந்திருக்க. அங்க வச்சுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்க. என்
வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. வாயை திறந்தாலே பொய்யா சொல்றா. நீ சொல்றதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். மார்க்கெட்டுக்கு போனோமா, பொருளை வாங்கினோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு போனை பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். நேத்தும் இப்படிதான் யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எடுத்துட்டு வராத பைய கொண்டு வந்து கிச்சன்ல வச்சேன்னு சொல்றா. எனக்கு என்னவோ இவ ஏதோ பித்து பிடிச்சு பிரம்மேல திரிற மாதிரி இருக்கா. சரி, எதுக்கு பேசிக்கிட்டு? இதையெல்லாம் எடுத்து முதல்ல கிச்சன்ல வை.